புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரம் என்ன? அதாவது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் இன்று காலை ஒரு 11 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த கடைசி ரயிலிலே அதிக அளவு பயணிகள் ரயில்களில் புறப்பட்டு சென்னை மார்க்கமாகவும் செங்கல்பட்டு மார்க்கமாகவும் பயணித்தனர். அதனை அடுத்து ரயில்கள் இல்லை. இந்த நேரத்தில் முக்கிய இடைவெளி நேரத்தில் மட்டும் சிறப்பு ரயில் இயக்குவதாக அறிவித்துள்ளது. ஆனால் அந்த ரயில்களில் போதிய இடம் இல்லாததால் அதிக அளவில் பயணிகள் அங்கிருந்து ஜிஎஸ்டி சாலையை கடந்து பேருந்துகளில் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட பொது போக்குவரத்துகளை பயன்படுத்த அவர்கள் தாண்டி வருகிறார்கள். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் அதிக அளவு மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. இதனால் அந்த பேருந்துகளில் அந்த ரயிலில் அதிக அளவு பயணிக்கும் அந்த பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் அந்த பேருந்துகளில் ஏற முற்படுகிறார்கள். இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அலைமோதும் அளவுக்கு கூட்டம் நெரிசல் காணப்படுகிறது. இதனால் இந்த சென்னை மார்க்கத்தில் தாம்பரத்தை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் போக்குவரத்து கழகத்தினை சேர்ந்தவர்கள் அந்த பேருந்துகளை மட்டும் இடதுபுறமாக ஓரமாக செல்லுமாறு அவர்கள் அது ஒழுங்குபடுத்தியிருந்தனர். ஆனாலும் கூட்டம் அதிக அளவு பேருந்துகள் நின்று செல்வதால் அந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனால் அந்த பேருந்துகளில் அவர்கள் முண்டியடித்து ஏறும் காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. மேலும் இதே நிலை பிற்பகல் 3 மணி வரைக்கும் நீடிக்கும் என தெரிகிறது. ஆனால் ரயிலில் போற அளவுக்கு பேருந்துகள் போதவில்லை மற்றும் என பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டும் தெரிவித்தனர். ஜெய்சங்கர், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. தாம்பரத்துல இருந்து நான் பீச் ஸ்டேஷன் போறதுக்கு வந்தேன். 2 ஞாயிற்றுக்கிழமையா ட்ரெயின் இல்லைங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் கூட்டம் அலமோதுது. இதே இரவு நேரத்துல கூட அந்த பணியை செய்யலாம். எக்மோர் வரைக்கும் சுத்தமா ரயில டிராப் பண்ணி எலக்ட்ரிக் ட்ரெயினை மக்களை ரொம்ப கவலைக்கிடமா கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. இது ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு வேலையும் செய்ய முடியல. இப்ப கிட்டத்தட்ட ட்ரெயினுக்காக இப்ப இந்த சப்ஸ்டேஷன் ஏறி இறங்குறதே எனக்கு 1 மணி நேரம் ஓடி போச்சு. இன்னைக்கு பொழுது போயிட்டுது. டிராபிக் வேற. இதுல இன்னும் நான் எப்படி பீச் ஸ்டேஷன் போய் நான் ராயாபுரம் போனோம். நான் 1 மணி நேரத்துல போக வேண்டியது இப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆக போகுது. பஸ் கிடைக்கிறது எவ்வளவு சிரமம் இருக்கு. அங்க பேரிஸ் வேற பஸ் ஸ்டாப் இல்ல. எவ்வளவு கஷ்டங்கிறத வெளியே சொல்ல முடியாத வேலையில இருக்கோங்க. இது கூட்டம் அலமோதுங்க. இங்க பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியுது. ட்ரெயின் இல்லாதனால பஸ்ல ஏறி போறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன் சடனா நிப்பாட்டினாங்கன்னு தெரியல. என்ன ரீசன்னு தெரியல. நாங்க டி நகர் போனோம். இப்போ நாங்க மறுபடியும் வந்துட்டு கீழே போய் மறுபடியும் மாறுற மாதிரி இருக்கு. ஏதாவது ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு ஆள் வச்சு ட்ரெயின் உள்ள இல்ல ஏதாவது ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கூட எல்லாரும் பண்ணலாம். திரும்ப போகலாம். திரும்ப வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ரொம்ப டிராபிக்கா இருக்கு. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு டிராபிக்ல. செங்கல்பட்டுல இருந்து வரோம் சார். இது பீச் ஸ்டேஷன் போகணும். போக முடியல. ட்ரெயின் ஃபுல்லா பராமரிப்பு பண்ணி காரணமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால பார்த்தா தாம்பரத்துல இறங்கி இப்போ மறுபடியும் வேற பஸ் பிடிச்சி போக வேண்டியதா இருக்கு. இதுல ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு. நெரிசலாகவும் இருக்கு. வர முடியல, போக முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாமே பஸ்ஸும் பார்த்தா கூட்டமா இருக்கு. ட்ரெயின்லயும் பார்த்தா கூட்டமா இருக்கு. தாம்பரம் வரைக்கும் தான் போகுது. அதனால ஒன்றும் பண்ண முடியல சார். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைங்களாம் வச்சுன்னு போக முடியல. பஸ் தான் பிடிச்சி போகணும். வேற வழி இல்லை. டைமும் அதிகமாகுது. டைமிங் போக முடியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.